சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம் ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் லக்னமும் நீச்சநாதனும். இதான் தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவங்க கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. உயர்நிலை ஜோதிட புரிதல் 6 மாதம் கோர்ஸு, சண்டே கிளாஸ் இருக்கும். இது முடியும் போது நீங்கள் தனிநபர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்று இருப்பீர்கள். உங்கள் லக்னமும் நீச்சநாதம். ஒரு லக்னத்திலையும் ஒரு நீச்ச கிரகம் அமரும் யோகம் உண்டு. எல்லா லக்னங்களுக்கும் இருக்குமானா இருக்காது. பட் நீச்ச கிரகம் லக்னத்தில் அமரும் போது எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 12 லக்னங்களுக்குமே பார்க்கலாம். ஒரு சில லக்னங்களுக்கு நீச்ச கிரகங்கள் எதுவும் அமர்வது கிடையாது. அந்த வகையில் மேச லக்னத்திற்கு சனி பகவான் நீச்சனாக தான் அமர்வார். நீங்கள் ஒரு வேளை மேச லக்னத்தில் பிறந்து உங்களுக்கு லக்னத்திலேயே சனி நீச்சமாக இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும்? பொதுவாக 10, 11ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி நீச்சம் அடைகிறதுங்கிறது கண்டிப்பாக உத்தியோக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லக்னத்திலேயே சனி நீச்சம் அடைஞ்சு இருக்காருங்கும் போது மந்தத்தனம் வந்துடும். நார்மலாக பயங்கர சுறுசுறுப்பான லக்னம் மேச லக்னம். ஆனால் அந்த சுறுசுறுப்பு கிலோ என்ன விலைன்னு கேட்குறது மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோனஸ்ஸாக மந்தத்தனமாக எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லாத நிலையை தரும். இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும். அதே மாதிரி வேலைக்காரர்கள் இருந்தால் உங்களுக்கு அவங்களால எப்போ வேணாலும் சிக்கல் ஏற்படும் வாய்ப்பு உண்டாகும். சாதாரணமான கூலி தொழிலாளிகள், கீழ்நிலையில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், லேபர்ஸோட பிரச்சனைகளை எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படும். நீங்கள் ரொம்பவுமே லேசினஸை ஃபாலோ பண்ணுறதுனாலேயே உடல் உறுப்புகள் கெட்டு போகும் அபாயம் உண்டாகும். லாப நோக்கமே இல்லாமல் போயிடும். எதுலேயுமே ஒரு லாபம் கருதாமல் அது வாட்டுக்கு ஏதோ மெத்தனமாக செயல்படுறது மாதிரி வந்தா வருது வராட்டி போகுதுங்கிறது மாதிரியான மனோநிலை வரும். இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்கணும். விபத்து கண்டங்களை ஏற்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு உண்டுங்கிறதுனால அதுலேயும் போக்குவரத்து விதிகள்லையும் கவனமாக செயலாற்ற வேண்டியது அவசியம். தொழில் முறையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதி அவர் நீச்சமடைகிறாருங்கிறதுனால மிக மிக எச்சரிக்கை கவனத்தோடு தொழில் செய்ய வேண்டியதும் வேலை பார்க்க வேண்டியதும் கட்டாயம். ரிஷபத்தில் பொதுவாக எந்த கிரகமும் நீச்சம் அடைகிறது இல்லைன்னு சொன்னாலும் கூட மூல நூல்களில் சில நூல்களில் ராகு கேதுகள் இங்கே நீச்சம் அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு உச்ச வீடு விருச்சிகம், அப்போ நீச்ச வீடு ரிஷபம் அப்படிங்கிறது மாதிரி அமைப்பில் வரும். இயற்கை பாவிகளான இவர்கள் லக்னத்தில் நீச்சம் அடைகிறதுங்கிறது பெரிய நெகட்டிவ் இல்லை. அதனால் ரிஷபத்தில் இந்த கிரகங்கள் நீச்சம் அடைகிறதுனால கடுமையான பாதிப்புகள் எதுவும் வந்துடும் சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் நீங்கள் ரிஷப லக்னமாக பிறந்து லக்னத்தில் ராகு இருந்தார்னா 7ல் கேது இருப்பார், லக்னத்தில் கேது இருந்தார்னா 7ல் ராகு இருப்பார். அப்போ இது கலத்தர தோஷமாக மாறும். ஏற்கனவே ரிஷப லக்னத்திற்கு கலத்தர தோஷம் தலைவிரிச்சாடும். 7ஆம் அதிபதி செவ்வாய் 9ல் உச்சம் பெறாருங்கிறதுனாலே இவங்களுக்கு 2 தார குற்றம் ஏற்படுற வாய்ப்புகள் இயற்கையாகவே உண்டாகும். இதில் ராகுவும் கேதுவும் சேர்ந்துருச்சுன்னா திருமணம், கூட்டாளி, பங்காளி, சமுதாயம் சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதில் நம்ம விழிப்புணர்வுடன் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் நீச்சமாகறதில்லை. மிதுனத்தில் புதன் ஆட்சி, ஒரு சில கிரகங்கள் நட்புங்கிற நிலையை தாண்டி நீச்சங்கிற வலிமை எந்த கிரகத்துக்கு இல்லைங்கிறனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கடகத்தை பொறுத்தவரை செவ்வாய் நீச்சம் அடைவார். நண்பரும் பூர்வ புண்ணியாதிபதியும் ஜீவனாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடைகிறது கடகத்துக்கு ஒரு பலகீனம் தான். இந்த லக்னத்துக்கு அதிகமான நல்லது செய்ய வேண்டிய ராஜயோகாதிபதி அவர் வருவார். ஏன்னா 5, 10 ஒரு கேந்திர ஒரு திரிகோணஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் லக்னத்தில் நீச்சம் அடையும் போது ஜாதகருக்கு பூர்வீகம் இல்லாமல் போகிறது, குழந்தைகள்னால ஆதாயம் இல்லாமல் போயிடுறது, சகோதர உறவுகளால் நன்மை நடக்காமல் போயிடுறது, தொழில் முறையில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுறதுல தடைகள் உருவாகிறதுன்னு இருக்கும். ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைவது என்பது ஜாதகருக்கு கட்டடம், கட்டுமானம், கட்டுமானத்துறை சார்ந்த விஷயம், சகோதரம், சகோதர வர்க்க உறவுகள், அதனால் ஏற்படுற பகை பாதிப்பு, பூர்வீகம், அதனால் ஏற்படுற சிக்கல்கள், குழந்தைகள் அவங்களால வரக்கூடிய வளர்ச்சி மேன்மை தடைபடுவதுன்ற மாதிரி நிறைய குழப்பத்தை தரதான் செய்யும். இதெல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் நீச்சம் அடைகிறதில்ல. இங்கே ஆட்சி மூல திரிகோண வலுவ சூரியன் பெறாரை தவிர்த்து நீச்சம்னு எந்த கிரகமும் உட்கார்றதில்லை.
கடும் பகை நிலையில் ராகு கேதுகள் இருப்பாங்க, அது வேற கணக்கு. கன்னியை பொறுத்தவரை இங்கே சுக்கிரன் நண்பர் ஆத்மார்த்தமான பாக்கிய அதிபதி நீச்சம் அடைவார். இவருக்கும் கட்டாயம் நீச்சபங்கம் கிடைக்கணும். எப்படி கடக லக்னமோ அதே மாதிரி தான் கன்னியும். ஏன்னா 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் நீச்சம் அடையும் போது என்ன ஆகும்னா, வாழ்க்கை துணையால் பெரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய விதிகள், சரியான வாழ்க்கை துணை அமையாமல் போயிடுறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைந்து போயிடுறது, பெண்களால் எப்போதும் மன வருத்தமும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகுவது, திருமணம் முறிந்து போவது அல்லது திருமணமே நடக்காமல் போயிடுறது, நீச்ச பெண்களின் சகவாசம் ஏற்பட்டு அதனாலேயே வாழ்க்கை தடம் மாறி போயிடுறதுன்னு நிறைய குழப்பத்தை கொடுத்துரும். எந்த ஒரு ஜாதகத்துக்கும் பாக்கியாதிபதி கிடக்கூடாது. அப்படி கெட்டார்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சால் கூடவே புதன் இருந்து அவருக்கு நீச்ச பங்கத்தை ப்ராப்பராக கொடுக்கணும். அல்லது சந்திர கேந்திரம் ஏற்பட்டு நீச்ச பங்கம் ஏற்படணும். இல்லை பரிவர்த்தனை மூலமாக நீச்ச பங்கம் கிடைக்கணும். நீச்சம் மட்டுமே இருக்குன்னா கொஞ்சம் இது வருந்தத்தக்க அமைப்பு தான். துலா லக்னத்தில் சூரியன் நீச்சம் அடைவார். லாபாதிபதி பாதகாதிபதிங்கிற வகையில் இவர் சூரியன் நீச்சம் அடைகிறார். பொதுவாக துலா லக்னத்துக்கு சூரியன் லக்னத்திலே நீச்சம் அடைகிறத பெரிய நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. நான் அதே நேரத்தில் ஒரு லாபாதிபதி நீச்சம் அடைகிறாருங்கும்போது லாபம், இது ஒரு வியாபார லக்னம், பிஸ்னஸ் மேன்களை உருவாக்குற லக்னம் துலா, பவர்ஃபுல்லான லக்னமும் கூட. இங்கே சூரியன் நீச்சம் அடையும் போது லாபம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி போயிடுறதுனாலையும், அரசு விரோதம் ஏற்படுங்கிற வாய்ப்புகளை உருவாக்குங்கிறதுனாலையும், அப்பாவால் நன்மை கிடைக்காதுங்கிற விதிகள் ஏற்படுறதுனாலையும் இதுவும் ஒரு மாதிரியான நெகட்டிவ் தான். இவருக்கு ப்ராப்பரான நீச்ச பங்கம் கிடைக்கணும். 15 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் சூரியன் உட்கார்ந்தாருனாலே அவரே நீச்ச பங்கம் அடைஞ்சிட்டாருன்னு நம்மளாம் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் சூரியன் லக்னத்தில் துலாத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கும் போது தகப்பனாதி வர்க்கம், மாமனார் சம்மந்தப்பட்ட உறவு நிலைகள், அரசாங்கம், அரசு விரோதம் ஏற்படுவது, இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் நீச்சம் அடைவார், பாக்கியாதிபதி. இதுவும் கன்னிக்கு மாதிரியே தான். பாக்கியாதிபதி நீச்சம் அடைகிறதுங்கிறது நல்ல விஷயமே இல்லை. சந்திரன் வளர்பிறை சந்திரனா பௌர்ணமியை நெருங்கிவிட்ட நிலையில் மட்டுமே அதை நீச்ச பங்கம்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா வீடு கொடுத்த செவ்வாய் பவர்ஃபுல்லாகணும். அப்போ தான் சந்திரனுக்கு நீச்சபங்கம் கிடைக்கும். பொதுவாக மனோகாரகனான சந்திரன் சம்பார்த்திய காரகன், திரேக காரகன்கிற முறையில் லக்னத்தில் ஏன்னா லக்னத்திலே அவர் உட்காரும்போது விருச்சிக லக்னம் விருச்சிக ராசின்னு ரெண்டுமா வந்துடும். அப்படி இருக்கிற நிலையில் செவ்வாய் கட்டாயம் வலுப்பெறணும். அப்படி இல்லைன்னா ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, மனதில் துணிவில்லை, நெகிழ்வு தன்மை இல்லை, எப்போ பார்த்தாலும் பழிவாங்கும் தன்மையோடு சுற்றிக்கிட்டு வாழ்க்கையை பூரா டேமேஜ் பண்ணிடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறோம். பிரயாணங்கள் ஆபத்து, தண்ணீரில் கண்டம், தற்கொலை எண்ணங்கள் ஏற்படுறதுன்ற மாதிரி ஒரு நெகட்டிவை மொத்த ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. வளர்பிறை சந்திரனாக இருக்கணும், இல்லைன்னா குரு சுக்கிரன் தொடர்பு இருக்கணும், இல்லைன்னா செவ்வாய் வளர்த்துறணும். இதுதான் பெஸ்ட். தனுர் வீட்டில் எந்த கிரகமும் நீச்சம் அடைகிறதில்ல. இது ஒரு மாதிரி சௌமிய வீடு. இங்கே எல்லா கிரகத்துக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன் இருக்குங்கனால இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மகர வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு நீச்சம் அடைவார். இப்போ குரு லக்னத்தில் இருக்கிறதுனால இவருக்கு நீச்ச பங்கம் இயற்கையாகவே கிடச்சி போயிடும். அதாவது திக்பலம்ங்கிற அடிப்படையில் நீச்ச பங்கம் கிடச்சிருங்கனால மகர லக்னக்காரங்க குரு நீச்சங்கிறத நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் 12ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் அடையிறதுனால நிறைய காசு விரயம் பண்ணக்கூடிய தன்மை, சகோதர விரயம் ஏற்படும் விதிகள், நண்பர்களுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு மாட்டிட்டு முழிக்கிறது, பண விஷயத்தில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு சிக்கலை உண்டாக்குறது, குழந்தைங்களுக்கே ஓவர் செல்லம் கொடுத்து வளர்த்து அதனால் பிரச்சனையை சந்திக்கிறதுங்கிற பலன்களும் இருக்கத்தான் செய்யும். ஸோ இதில் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். கும்பத்தில் யாரும் நீச்சம் அடைவதில்லை. ஏன்னா அதுக்கு நீச்ச பவருங்கிற அமைப்பை யாருக்கும் கொடுக்கறதில்லை. மீன வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சம் அடைவார். 4-7 கூடைய புதன் லக்னத்தில் நீச்சம் அடைவார். ஆனால் இங்கேயும் ஒரு விதிவிலக்கு என்னென்னா, இந்த லக்னத்தில் உட்கார்றதுனால குருவுக்கும் புதனுக்கும் ஒரு திக்பலம்ங்கிறது கிடச்சிட்றதுனால இவர்களுக்கும் புதன் லக்னத்திலே இருக்கும்போது வளர்த்துருவார். ஆனால் பிரச்சனை, அவர் கேந்திராதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி. அப்போ என்ன ஆகும்? வாழ்க்கை துணை மூலமாக நிறைய பஞ்சாயத்து சிக்கல்கள், கூட்டாளிகள்னால இழப்பு, தாயா தாரமா அல்லது தாயா கணவரா அப்படிங்கிற அந்த போராட்டம் நிறைய ஏற்படுறது, புத்திசாலித்தனமான முடிவுகளால் ஏமாற்றப்படுவது, எதிரிகள் புத்திசாலியாக இருந்துட்டு இவங்களை பிரச்சனைக்கு உண்டாகிறது, டாக்குமெண்டேஷன் ஃப்ராடு, செக்கு மோசடி, ஆன்லைன் மோசடி, இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கக்கூடிய வாய்ப்புகள், எழுதுதல், எழுத்து இயக்குதல், இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இவையெல்லாம் புதன் கொடுப்பார். புதன் உங்களுக்கு பாதகாதிபதிங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் நீச்சம் அடைஞ்சாலும் குற்றம், நீச்ச பங்கம் அடைஞ்சாலும் குற்றங்கிற மாதிரி இது பாம்பென்று அடித்து விடவும் முடியாது, பழுதென்று தள்ளிவிடவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உடைய.
ஸோ இதுதான் 12 லக்னங்களுக்கும் நீச்சநாதன் லக்னத்தில் வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கான பலன். அந்த கிரகம் தரக்கூடிய ஆதிபத்திய காரகத்துவம். எப்பயுமே ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் எடுத்துக்கணும், காரகத்துவத்தையும் எடுத்துக்கணும். அந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையுடன், கவனத்துடன் செயலாற்றிவிட்டால் நீச்சத்தின் வலிமைதனை பெருமளவு குறைத்துவிட முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.